நேற்று சட்டமன்றத்துல உதயநிதியை தரமான சம்பவம் விட்டாரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. அதை பத்தியும் தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. டீலிமிடேஷன் பத்தி பேசுறதுக்காண்டி அனைத்து கட்சி கூட்டியிருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய். அத திமுக மற்றும் அதிமுக அதை நிராகரிச்சிருக்காங்க. அதை பத்தியும் தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, நம்மளுடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சம்பவம் தரமான சம்பவம் பண்ணி விட்டாரு நம்மளுடைய உதயநிதியை. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஏன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணிக்கிட்டு, எல்லாருமே நக்கல் பண்ணிக்கிட்டு, எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆதவ அர்ஜுனா அவர்களை பத்தி என்ன அப்படின்னா, ஒரு லாட்டரி டிக்கெட்டு, லாட்டரி வித்தவரு, லாட்டரியில கமிஷன் ஆனவரு, லாட்டரியில கொள்ள லாபம் பார்த்தவர் அப்படின்னு லாட்டரியை வச்சே மிகப்பெரிய ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எதிர்கட்சி சார்ந்த அந்த நபர்கள். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை சட்டமன்றத்திலே போட்டு உடைச்சு சுக்கா ஆக்கிட்டாரு நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏன்னா மெல்லவும் முடியல, என்ன சொல்லவும் முடியல. அந்த மாதிரி திமுக அப்படியே ஆடி போய் கூச்சல் விட்டு கதறி கிடந்தாங்க. வடிவில் கூட ஒரு காமெடியில சொல்லுவாப்புல, ஒரு ஏத்துனா இங்க நின்றுச்சு. ஏன்னா வெளியில கொஞ்சம் விட வெளியில விழுந்திருக்கு. அந்த மாதிரி ஏன்னா சமமாயி போச்சு நேற்று சட்டசபையில. அதாவது இந்த ஒயின் ஷாப்ல இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு வசூல் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதை பத்தி அமைச்சர் பேசியிருக்காரு. அதை பத்தி பேசியிருக்கும் போது இதை நீங்க ஆதாரத்தை நிரூபிக்கணும், ஆதாரத்தோட பேசணும், நிரூபிக்க முடியுமா அப்படின்ட்டு அவங்க எதிர்கட்சியில இருந்து கூச்சல் போட்டாங்க. அதுக்கு டக்குனு குறுக்கிட்டு பேசின நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஆதாரம் எல்லாம் பேசல, எல்லாமே ஆதாரத்தோட தான் பேசுறோம். அமலாக்கத்துறையில இருந்து யாரெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் எந்தெந்த உறுப்பினர்கள்லாம், எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு என்ன அழகா அமலாக்கத்துறை எடுத்து முதலமைச்சர், அதாவது அன்றைய முதலமைச்சர் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஒரு அறிக்கையா கொடுத்தாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையுமே இருக்கல. ஏன்னா அது அமலாக்கத்துறையில இன்னைக்கு இருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கும் போதே அங்கிருந்து ஒரு சவுண்ட் வருது. என்ன அப்படின்னா, லாட்டரி அப்படின்னு வெறி ஆயிட்டாப்ல ஆதவ அர்ஜுனா. வெறி ஆகி என்ன கிடப்பா அப்படின்னா, லாட்டரி என்ன சொல்றீங்க, ஆனா லாட்டரி நிறுவனத்துல இருந்து 900 கோடி ரூபாய் நீங்க பார்ட்டி ஃபண்ட் சொல்லி வாங்கி வசூல் பண்ணீங்களே, எதுக்கு வாங்குனீங்க, ஏன் வாங்குனீங்க அப்படின்னு இப்ப எனக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லணும். தைரியம் இருந்தா சொல்லுங்க, சொல்ல முடியுமா உங்களால? எதுக்கு நீங்க 900 கோடி வாங்குனீங்க? லாட்டரின்னு சொல்றீங்க, லாட்டரி நக்கல் பண்ணி கிண்டல் பண்றீங்க. ஆனா எதுக்காண்டி 900 கோடி ரூபாய் வாங்குனீங்க? வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில கறி பூச மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு சட்டசபையில ஆலோசிட்டாப்ல. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலங்க மாதிரி நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர், அதாவது உதயநிதி அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, 900 கோடி அவங்களுடைய மாமனார் தான் கொடுத்தாரு. ஏன்னா அது அவங்க மாமனார் போய் கெடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு. மாமனார் தான் கொடுத்தாருன்னா நீங்க வாங்கிருக்கீங்க இல்ல, வாங்கி தின்றிருக்க இல்ல, வாங்கி கொடுத்துருக்கீல்ல. 1 ரூபா 2 ரூபாயா, 900 கோடி. ஏன்னா 900 கோடி வாங்கி திண்டு நல்லா செமிச்சுட்டு திரும்ப லாட்டரி எப்படி நீங்க மனசாட்சி இல்லாம நீங்க நக்கல் பண்ணுவீங்க? வெக்கமா இல்லையா? ஏன்னா அவங்கிட்டே காசு வாங்கி தின்னுட்டு அவங்களே நக்கல் பண்றது. அந்த காசை வாங்கி தின்ற நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதை கேட்கறதுக்கு? அதை நக்கல் பண்றதுக்கு உங்களுடைய திமுக என்ன தகுதி இருக்கு? எதிர்கட்சி தலைவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன்னா அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க மாமனார் போய் கேளுங்க, உங்க மாமனார் சொல்லுவாரு, விலாவரியே சொல்லுவாரு அப்படின்ட்டு யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. சட்டசபையிலேயே வாங்கின காசை ஒத்துக்கிட்டு உங்க மாமனாட்ட போய் கேளுன்னு சொல்றீங்க. அதுக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, வாங்குறது உங்க அப்பா தான், உங்க அப்பாட்ட போய் கேளுங்க, விலாவரியா டீட்டெயிலா உட்காந்து சொல்லுவாரு. உங்க அப்பாவை இங்க காணோம், தேடி பார்த்தோம் இல்ல, உங்க அப்பாவை காணோம், உங்க அப்பா வீட்டுல இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, 900 கோடி வாங்கினீங்களா, என்னாச்சு, ஏன் வாங்கினீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் டீட்டெயிலா சொல்லுவாருன்னு மூஞ்சில கறியை பூசி விட்டாரு ஆதவ அர்ஜுனா. அதுக்கு நம்மளுடைய உளுந்தம்பருப்புகள்லாம் ஒரே கொந்தளிப்பு. இடையிலே காணோம், நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் இடையிலே காணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போற போல. நான் எதிர்த்து போயிருவேன், ஆனா யாரும் வரக்கூடாது, கடைசி இருந்துட்டு தான் வரணும், சரியா, இல்லைன்னா மண்டிலே கொட்டிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு பரவாயில்ல
அவர் மட்டும் எஸ்கேப் ஓடிட்டாரு. இந்த கேள்வி கேட்டோடனே 900 கோடி கேட்டோடனே எந்திரிச்சு ஒரே ஓட்டம், ஓடு 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 ஒண்ணு ஓடிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு ஒத்த கால்ல அடம் முடிக்கிறாரு. சபாநாயகர் திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு, இதை பத்தி பேசாதீங்க, ஏன்னா நீங்க 55 விதிகளை பேசுங்க, 55 விதிகளை பேசுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லியும் ஒவ்வொரு முறை எந்திரிச்சு, ஏன்னா இந்த வடிவேல் காமெடியில, அதாவது இந்த வடிவேல் காமெடியில மாதிரி திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுறேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி வெறுப்பேத்தி என்ன அந்த இடத்தையே போர் கேட்டாரு உதயநிதி. அந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியா? கைய பிடிச்சி இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியா? அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு யார் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாரு. அனைத்து எம்பிகளோட கூட்டத்தை கூட்டாரு. டீலிமிட்டேஷன் அதான் பேசுறதுக்காண்டி ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாரு. இதுல திமுகவும் அதிமுகவும் நிராகரிச்சிட்டாங்க. ஏன் நிராகரிச்சீங்க? அப்ப நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்னு சொல்றீங்க. அப்ப இவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, அப்ப நீங்க வரமாட்டேங்கிறீங்க, வந்து பேசுங்க. இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஏற்கனவே கருப்பு சட்டை போட்டு போராடிட்டாரு, இதுக்கு வந்து ஏற்கனவே எங்களுடைய தலைவர் வந்து அறிக்கை கொடுத்துட்டாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாரு, ஏன்னா அதனால நாங்க வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய கனிமொழி. இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சரி இதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டிட்டீங்க, அதனால வரமாட்டேன்னு நிராகரிக்கிறீங்க. அப்புறம் காவிரி மேகதாது அந்த பிரச்சனையில ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்களா இல்லையா? அதுல என்ன நடந்துச்சு? என்ன தீர்மானம் போட்டீங்க? அதனால வந்து மேகதாது வந்து அணை கட்ட மாட்டோம் அப்படின்ட்டு கர்நாடகா விலகிருச்சா? என்ன நடந்துச்சு? என்ன பிரயோஜனம் ஏற்பட்டுச்சு? அதனால ஒண்ணும் நடக்கல. அதனாலதான் இவங்க வந்து தாவேக அரசு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கூட்டியாச்சு, எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் கூட்டுனா என்ன கூட்டு, என்ன கத்தரிக்கா கூட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் வந்து எழும்புது. இந்த காவிரி மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்ட்டு, மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்ட்டு ஏற்கனவே சட்டமன்றத்துல அனைத்து கட்சிகள், எல்லா கட்சிகளுடைய உறுப்பினர்களும் வந்து ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்படி தீர்மானம் நிறைவேற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு தொல்லை கொடுத்தாங்க நம்மளுடைய எதிர்கட்சி. ஆனா நம்ம முதலமைச்சர், அதாவது இப்ப முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இப்ப டீலிமிட்டேஷன் சம்பந்தமா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அதுக்கு வந்து இவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இல்ல திமுகவுக்கு வந்தா ரத்தம், என்ன தாலுகாவுக்கு வந்துச்சுன்னா தக்காளி சட்னி வடிக்குது, டொமேட்டோ சாஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? கேட்கிற கேள்விக்கு என்ன அங்க இருந்து பதில் இல்ல. கேட்கிற கேள்விக்கு எல்லாருமே திணைதான் பதில் சொல்றாங்க. ஏன்னா உட்கார்ந்து நக்கல் பண்ணவும், நையாண்டி பண்ணவும், ஏன்னா காமெடி பண்ணவும் தான் இன்னைக்கு வந்து திமுக அரசினுடைய வேலையாக இருக்கு. முழுக்க முழுக்க வந்து நக்கல் பண்றது, கேலி பண்றது, ஏன்னா பின்னாடி உட்கார்ந்து கேலி பண்றது, நக்கல் பண்றது, ஏன்னா தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கிறது, இது மட்டுமே திமுகவினுடைய வேலையாக இருக்கு. இப்ப புதுசா வந்து அதிமுகவும் திமுகவும் ஏன்னா இணைஞ்சு யார் நம்ம அம்பா சமுத்திரத்துல நம்மளுடைய சீமானவர்கள் வந்து நிக்க வைக்க போறாங்க. நிக்க வச்சு அதை வந்து வெற்றி பெற வச்சு இவங்களால பேச முடியல அப்படின்னு அவரை கொண்டு வந்து பேச வைக்க போறாங்களாம் அம்பா சமுத்திரத்துல. ஏன்னா இடைத்தேர்தல்ல சீமானவர்கள் ஜெயிச்சுட்டார் அப்படின்னா வாழ்த்துக்கள், தோத்துட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அரசியல்ல பின்னடைவு ஏற்படுத்தும். அதுல இருந்து மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி அது ரொம்ப டேஞ்சரான ஒரு சம்பவம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய நல்ல பேரையும் கெடுத்துக்கிட்டு கிளம்பி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை பத்தி தான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய்